வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உங்க எல்லாரையும் ரௌத்ரம் பகை சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் நம்பர் 12. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? நம்ம எபிசோட் நம்பர் 12ஓட நேம் ஜேர்னலிஸ்ட் ஜெகன். நம்ம ஜெகனுக்கு சின்ன வயசுலேருந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவு. அது அவங்க அப்பாவுக்கும் பெரிய ஆசை. வயசுலேருந்து அவனோட கனவு தான். ஸோ ஜேர்னலிசம் படிக்கிறான், ஜேர்னலிஸ்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே அவனோட ஜாபுக்கு போகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு போனோன்னா அங்கே எல்லாரும் ஜஸ்ட் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் இவனுக்கு ஒரு கேஸ் அசைன் ஆகுது. அந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டோட சூசைட். ஸோ அந்த சூசைட் கேஸ் தான் இவனுக்கு அசைன் ஆகுது. ஸோ ஒரு டீம் கொடுத்துட்றாங்க. இவன் அங்கே போகிறான். அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்ததில் அங்கே கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தா அது சூசைட் மாதிரி தெரியல, ஒரு மர்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதை வந்து அங்கே இருக்க ஒரு போலீஸ்கிட்ட சொல்கிறாப்புல, அப்போது சார் அதெல்லாம் எங்கள் வேலை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அதை அப்படியே எடுத்து வந்து அவங்க ஆஃபீஸ்லேயும் சொல்கிறாரு. ஆஃபீஸில் சொல்லும்போது ஓகே கேரி ஆன், இதை வந்து நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வித் எவிடன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அது மர்டர் தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறாரு. ஸோ போலீஸ் தரப்புலேருந்தும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது மர்டர் தான் அப்படின்ட்டு கேஸை மூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜெகனுக்கு வந்து நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்குது இதனால். ஓகே, நெக்ஸ்ட் டேவும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆனோன்னே இவர் வந்து அவரோட டீமை கூட்டிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எங்கே போக போகிற அப்படின்ட்டு. சார் நேற்று அந்த கேஸ் இருந்ததுல அதை கண்டினியூ பண்ண போகிறேன் சார். நேற்று நீ அதை சொன்ன, உன்னை பாராட்டினாங்க, முடிஞ்சிடுச்சு. அடுத்து நிறைய கேஸ் இருக்கு, அதை பார்க்கணும். அது பின்னாடியே தூங்கிட்டு சார் இல்லை சார் அது மர்டர்னு ஒன்று ஆச்சு. ஸோ அது எப்படி சார் விட முடியும்? அதுவும் வந்து அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ எப்படி நம்மளால அவங்க வெட்ட முடியும் அப்படி அப்படின்றாரு. இல்லை நான் சொல்கிறத மட்டும் கேளு. உனக்கு இப்போ இந்த கேஸ் நான் அசைன் பண்ணுறேன். இங்கேருந்து போ. அந்த அமைச்சர் வீட்டில் வந்து ஏதோ நகையை காணுமா. ஸோ அது என்னன்றதை கவர் பண்ண. அப்படியே அந்த நடிகைக்கும் அந்த இயக்குனருக்கும் ஏதோ ஒரு லிங்க் தான். ஸோ அதையும் என்னன்ட்டு கொஞ்சம் கவர் பண்ணி நியூஸ் எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்ட்டாரு. இவன் வந்து மனசில் ஒரு கோவத்தோடு போகிறான். ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் கொடுக்குறான். அப்போது அங்கே இருக்க ஒரு எடிட்டர்கிட்ட பேசுகிறான். எடிட்டர்கிட்ட பேசும்போது சார் என்ன சார் இருந்தாங்க, ஒரு கொலை நடந்திருக்கு, அதுவும் ஒரு ஜேர்னலிஸ்ட் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதை எப்படி சார் இது பண்ணுறது அப்படின்னா அந்த எடிட்டர் சொல்கிறாரு, அந்த ஜேர்னலிஸ்ட் ஏன் இறந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஏன் சார் அப்படின்னும் போது அவங்க அரசியல்வாதியோட கேஸில் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஸோ அதில் கூட இது எல்லாமே நடந்திருக்கலாம். நமக்கு என்ன நடந்திருக்கும் தெரியாது. நீயும் போனோன்னா உனக்கும் ஆபத்து அப்படின்றதுனாலயே நம்ம டீம் வந்து ஒன்று அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாதான்ட்டு ஜெகன் வந்து குமர்றான். அப்போ வந்து அதை கேட்டுட்டு இருந்த சைடில் இன்னொருத்தர் வந்து கிண்டலாக, ஏதாவது பண்ணணும்னா இது உன்னோட சொந்த பத்திரிகையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ தான் தலைவராக இருக்கணும், அப்படின்றதான் ஏதாவது பண்ண முடியும். இங்கே நீ எங்களுக்கே வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். உடனே வந்து ஜெகனுக்கு ஒரு ஐடியா வருது. சொந்த பத்திரிக்கை என்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது, சொந்தமாக ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு பேப்பர் அப்படின்றத விட சோஷியல் மீடியா பேஜஸ் அப்படின்றது ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அதில் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கேஸ், இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரியே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த கேஸை சோஷியல் மீடியாலேயே எல்லாரும் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்ணுறான். அந்த கேஸில் ஜெயிக்கவும் செய்கிறான். அந்த அரசியல்வாதி பிரச்சனையில் அந்த ஜேர்னலிஸ்ட் இன்வால்வ் ஆனதுனால அவங்க டீம் தான் இவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஹி இஸ் நாட் லிவிங் த ஜாபையும் விடலை, அந்த மாதிரி இவனும் தனியாக நின்று ஜெயிக்கவும் செய்கிறான். ஸோ இதுதான் ஸ்டோரி. நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடுறோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நமக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, இதுதான் உனக்கு லிமிட்டு, இதுக்கப்புறம் போகாத அப்படின்ட்டு. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கூடவே சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றதுக்காக. பட் அதெல்லாம் நம்ம கவனிக்காம நம்ம என்ன மக்களுக்காக செய்கிறோம், நம்ம என்ன மற்றவங்களுக்காக செய்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு உங்களோட கடமையை ஒழுங்காக செஞ்சாலே எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வைக்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருப்பீங்க, பட் அதை உங்களால் ஃபுல்ஃபில்லாக முடிக்க முடியாமல் போயிருக்கும். பட் நான் இதை முடிச்சே தீர்வேன்ட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயம் என்ன, இல்லை இனிமேல் நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. See you there in next video. Tata.